முதல்ல வந்து நம்ம எது மாதிரியான டூர் போகிறோம் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து அவங்களுடைய தேவைகள் பொறுத்தும் அந்த காஸ்ட் மாறும். இப்போ ஒரு சிலர் வந்து நான் சுற்றி பார்த்ததுல வந்து 2 டெஸ்டினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச டெஸ்டினேஷன் சொல்லுவேன். ஒன்று வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து அப்போ ஸ்பிரிச்சுவல் டூர் போகிறாங்கன்னா வாரணாசி, பிரயாக்ராஜ், வேற ஒரு டெஸ்டினேஷன் பக்கத்தில் இருக்க தாய்லாந்து, ஸ்ரீலங்கா போகிறதுனா கூட வந்து நமக்கு தமிழ் மட்டும்தான் தெரியுது. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என் பேர் வந்து சரண்யா ராகவன். எனது நிறுவனத்தின் பேர் வந்து ஜே ஹாலிடேஸ். இது வந்து எங்கள் அப்பா பேர் வந்து ராகவன், எங்கள் அம்மா பேர் வந்து சரஸ்வதி. அண்ட் எனக்கு ஒரு எங்கர் பிரதர் இருக்காப்புல, துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல, ஹரிஹர சுதன் அவங்க பேர். நாங்கள் வந்து கும்பகோணத்தை பூர்வீகமாக கொண்டவங்க தான். இங்கே தான் வந்து ஒரு 10 தலைமுறையாக இருந்துகிட்ருக்கோம். எங்கள் அப்பா வந்து ஒரு ஃபேமஸ் டிராக்டர் மெக்கானிக்காக இருந்தாங்க 2000 வரைக்கும். 80ஸ்லேருந்து 2000 அப்பா பாஸ்டவே. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அப்போலேருந்தே ஒரு பிஸ்னஸ் குடும்பம் தாங்கிறதுனால ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் காலேஜ் முடித்ததுலேருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே மேம். எத்தனை வருஷமா இந்த பிசினஸ்ல நீங்க இருக்கீங்க? ஒரு உமனா உங்களுடைய இந்த ஜேர்னி எப்படி இருக்கு மேம்? நான் வந்து 2014 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நான் ஜே ஹாலிடேஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணலை. சஹா ஆன்லைன் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கம்பெனியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து இன்னொரு இடத்துல போய் வேலை செய்வது அந்த ஒரு விருப்பத்தில் இல்லை. நான் வந்து சொந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு 10 to 10 ஷாப்பு, ரெண்டல் ஷாப் தான். அதில் வந்து சஹா ஆன்லைன் சர்வீஸ் சென்டர்னு சொல்லிட்டு இந்த சிஎஸ்சி அப்போ காமன் சர்வீஸ் சென்டர் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்த ஐடி எடுத்து ஆதார் ஐடிஸ் எடுக்கிறது, அந்த கவர்மெண்ட் சர்வீசஸ் சின்ன சர்வீசஸ்லாம் ஆன்லைனில் அப்போ மாற்றினதுனால அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். இங்கே சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாத்துக்கும் போய் நேரடியாக போயும் செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். அப்போ 2016 2 இயர்ஸ் கழித்து என்னுடைய சிட்டி யூனியன் பேங்க் மேனேஜராக இருந்தாங்க பிரியான்னு சொல்லிட்டு. அவங்க ஃபஸ்ட்டு என்னை நம்பி வந்து நீங்கள் ஆன்லைன் சர்வீஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்கீங்க, இதில் எனக்கு வந்து அவங்களுக்கு திருமணம் ஆயிருந்தது, அந்த ஹனிமூன் பேக்கேஜை நீங்கள் புக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு. நான் வந்து வெறும் ஆன்லைன் சர்வீஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன், இதை வந்து என்னால் பண்ண முடியாதுன்னு அவங்கக்கிட்ட சொல்லலை. அவங்களுக்கு தெரியும் ஆன்லைன் சர்வீஸ் தான் நான் பண்ணுறேன்னு. ஆனாலும் அவங்க என்னை நம்பி கேட்டாங்க, நீங்கள் என்னோடய ஹனிமூன் பேக்கேஜை நீங்கள் பண்ணி கொடுங்க அந்தமானுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு மிஸ்டர் முகமது சுகேர் வந்து துபாயில் வந்து டூரிசம் ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு என்கொயரி வந்திருக்கு, எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அவங்க இம்மீடியட்டாக அவங்க வந்து அந்தமான் டூரிசம் எப்படி பண்ணுறது, டூர் பேக்கேஜஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சப்போர்ட்டும் எனக்கு பண்ணாங்க. அங்கே லீட்ஸ் எடுத்து கொடுத்தாங்க, வெண்டாஸோட லீட்ஸு. அப்போ வந்து அவங்க அந்த லீட்ஸை வச்சு நான் வந்து அந்த அந்தமான் டூர் பேக்கேஜ் ஹனிமூன் டூர் பேக்கேஜ் வந்து டூர் பேக்கேஜ் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் வந்து பெயரை வந்து சஹா ஆன்லைன் சர்வீஸ் சென்டர்லேருந்து ஜே ஹாலிடேஸ் அப்படின்னு மாற்றி ஜே ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணேன். நான் எம்எஸ்எம்இ எல்லாத்துலேயுமே ரெஜிஸ்டர் பண்ணேன். இப்படி தான் என்னோட இந்த ஜே ஹாலிடேஸ் டூரிசம்ங்கிற பயணம் வந்து தொடங்குச்சு. ஓகே மேம். இப்போ வந்து ஒரு சாதாரணமா ஒரு சின்ன ஒரு சிஎஸ்சி வச்சு பண்ணிட்டு இருந்த நீங்க இப்போ ஜே ஹாலிடேஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டே ஓபன் பண்ணிருக்கீங்க. ஸோ இது மூலமா என்னென்ன சர்வீஸ்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? இப்போ டூரிசமில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் இந்த 10 இயர்ஸாக கற்றுக்கிட்டதில் ஒரு 24 சர்வீசஸ் இருக்குது. அந்த 24 சர்வீசஸுமே ட்ராவல் சம்மந்தமான 24 சர்வீசஸுமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதை நீங்கள் வந்து மொத்தமாக பேக்கேஜஸாகவும் எடுக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு சில சர்வீசஸ் மட்டும் எடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் மட்டும் கூட எங்ககிட்ட வந்து உங்கள்கிட்ட இப்போது எந்த நாட்டு கரன்சி இருந்தாலும் அது கொடுத்து ஐஎன்ஆர் மாற்றுறதோ, இல்லை ஐஎன்ஆரை வந்து வெளிநாடு கரன்சியாக டாலர்ஸ் ஒரு தெரம்ஸ் அந்த மாதிரி மாற்றி எடுத்துகிட்டு போகிறதோ, அந்த ஒரு சர்வீஸ் பர்டிகுலர் சர்வீசஸ் மட்டுமும் எடுத்துக்கலாம். பேக்கேஜஸாக தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நாங்கள் அந்த மாதிரி பேக்கேஜஸாகவும் கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கும். அந்த மாதிரி எங்ககிட்ட ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சில ப்ரீமியமான சர்வீசஸும் நாங்கள் அவைல் பண்ணி கொடுக்குறோம். அதாவது இப்போது டூர் பேக்கேஜ் அவங்க கண்டினியூஸாக எங்ககிட்ட சர்வீஸ் பண்ணுறப்போ அவங்களுக்குன்னு வந்து ப்ரிவிலேஜ் கார்ட்ஸ்லாம் கொடுக்குறோம் நாங்கள். அதுக்காக அந்த மாதிரி சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து 24 சர்வீசஸில் எல்லாமே நாங்கள் வந்து வெண்டாஸ் எங்ககிட்ட இருக்கிற எல்லாருமே 30 years 40 years வந்து இந்த டூரிசம் ஃபீல்டில் ட்ராவல் பண்ணுறவங்களோட நாங்கள் வந்து டைப் பண்ணியிருக்கோம். அதனால் நாங்களும் ஒரு நம்பிக்கையான நிறுவனமாக இந்த கும்பகோணம் சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கோம். எங்களுக்கு வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமர் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6
600 குடும்பங்கள் எங்களுக்கு வந்து ரெகுலராக கஸ்டமர்ஸாக இருக்காங்க. திரும்ப வந்து அவங்க ஏதாவது ஒரு சர்வீசஸ் வந்து எங்ககிட்ட எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சின்னதாக ஒரு பாஸ்போர்ட் அப்பாயின்மெண்ட் போடுறதுலேருந்து பெரிய சர்வீசஸ் லைக் சிங்கப்பூர் க்ரூஸ் ஆர் டிஸ்னி க்ரூஸ்க்கு வந்து அவங்க வந்து புக் பண்ணுறதுலேருந்து எல்லா சர்வீசஸும் எங்ககிட்ட எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்து நம்பிக்கையை வந்து இங்கே இந்த 11 வருடங்கள் வந்து விதைத்து அதை சம்பாதித்தோம் வச்சுருக்கோம் நம்புகிறோம் நாங்கள். ஓகே மேம். இதுவரையும் பாத்தீங்கன்னா நிறைய பேக்கேஜஸ்லாம் நீங்க ரெடி பண்ணி கொடுத்துருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து இந்த மாதிரியான டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் மக்கள் ரொம்ப மிஸ் பண்றாங்க அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவீங்க மேம்? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு டூரிசம் வந்து இந்தியாவிலே வந்து ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினன்ட் ஸ்டேட் ஃபார் டூரிசம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து மலைகள் இருக்குது, அதே மாதிரி வந்து நார்மலாக டெல்டாவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான பிளேசஸும் இருக்குது, சமதளத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான பிளேசஸும் இருக்குது. கோயில்கள் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹப், வாரணாசியை எப்படி வந்து ஸ்பிரிச்சுவல் ஹப்புன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி வந்து கும்பகோணம், அப்படியே வந்து மதுரை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி இந்த 4ஐயும் ஒன்றா பார்த்துட்டு போவாங்க. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹப் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி வந்து இங்கே எல்லா விதமான டூரிசமும் இருக்குது. ட்ரெக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங்க்கும் இருக்குது. இப்போ காந்தலூர்லாம் போனீங்கன்னா ட்ரெக்கிங் பண்ணலாம். அப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களே வந்து ஊட்டி கொடைக்கானல் மட்டும் வருடம் போகிறத வந்து தவிர்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. இப்போ காந்தலூர், மணவெளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அதெல்லாம் வந்து இன்டீரியர், தேனிக்குள்ளார ஒரு இன்டீரியர் ஃபாரஸ்ட், அங்கெல்லாம் ட்ரெக்கிங்ஸ் இருக்குது. கவர்மெண்ட்டே, தமிழ்நாடு டூரிசமே, அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே அந்த ட்ரெக்கிங்லாம் வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து வருஷத்தில் வந்து ஒரு 2 டைம்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற விலங்குகளுடைய வாழ்வியலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெக்கிங்கை வந்து அவங்க வந்து அவைல் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாடு டூரிசமே நிறையா ட்ரெக்கிங்ஸ்க்கான பேக்கேஜஸ் வந்து பண்ணுறாங்க. தமிழ்நாடு டூரிசமோடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெக்கிங் வச்சுருக்காங்க. அதாவது முதல்ல ஆரம்ப கட்டமாக ஃபஸ்ட்டு ஒரு மலை ஏறணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி, நிறைய மலைகள் ஏறி பழக்கப்பட்டவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அங்கேயே வந்து 10 நாட்கள் தங்கி இருந்து பயணப்படுறவங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் நிறைய ட்ரெக்கிங்ஸ் வந்து தமிழ்நாடு டூரிசமே அவைல் பண்ணுறாங்க. அதுக்கு சில நம்மளுடைய ட்ராவல் ஏஜென்ட்ஸும் வந்து வெரிஃபைடான ட்ராவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எங்களை மாதிரி ட்ராவல் ஏஜென்சியும் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்களும் தமிழ்நாடு டூரிசத்தோட டைப்பில் இருக்கிறதுனால எங்களையும் அந்த மாதிரியான டூரிசத்துக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம், நாங்களும் பண்ணி கொடுப்போம். அது அன்னியில் இப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் டூரிசம் பார்த்தீங்கன்னா கும்பகோணம்க்கு வரவங்க நவகிரகம் மட்டும் பார்த்துட்டு போகிறாங்க. இந்த கும்பகோணத்தில் வந்து வெறும் நவகிரகம் 9 கோயில்கள் மட்டும் கிடையாது. அதை தாண்டி இந்த கும்பகோணத்தை சுற்றி ஒரு 60 கிலோமீட்டர்லேயே ரொம்ப முக்கியமான ஸ்தலங்கள்லாம் இருக்குது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கோயிலெலாம் இருக்குது. இங்கே நல்லூர் சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா 5 வேளைக்கும் வந்து 5 நிறங்கள் மாறும். அந்த சிவன் வந்து காலையில் ஒரு நிறமாக இருக்கும், அதாவது அந்த மூளை வரை வந்து 5 நிறங்களாக மாறும். அதுவும் இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிக்காக மைன்யூட்டாக வந்து வரலாற்று ரீதியாகவும் புராண ரீதியாகவும் ரொம்ப பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வந்து நிறைய இருக்குது இங்கே வந்து. அதனால் வந்து மக்கள் வரவங்க வந்து இங்கே கும்பகோணத்தில் வந்து ஒரு நாள் ஒரே நாளில் இந்த 1 டே நவகிரக பேக்கேஜ் மட்டும் முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வந்து இந்த மாதிரி ஒரு 3 நாள் தங்கி இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கோயில்கள்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த எண்கண் 8குடி பொறவாச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கேருந்து திருவாரூர் போகிற ரோடில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதோட மூலவர் வந்து ஒரே அந்த சிலை செய்கிறவங்க, சிலை வடிக்கிறவங்க, கற்சிலை வடிக்கிறவங்க ஒரே ஆசாரியால் செய்யப்பட்டவங்க. அந்த செய்யப்பட்டதுலேயும் என்ன ஸ்பெஷாலிட்டினா ஃபஸ்ட்டு வந்து அவர் செய்கிறப்போ அவர் வந்து முழுமையாக வந்து ஊனம் இல்லாமல் இருந்தார். அவருடைய திறமையை வந்து பார்த்துட்டு நீ இந்த சிலையை இதுக்கப்புறம் செய்யக்கூடாதுன்னு அந்த ராஜா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவரோட கையையோ கண்ணையோ வந்து எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் 3வது சிலை செய்யும் போது திரும்பவும் ஒரு கண்ணோ ஏதோ ஒரு பாகத்தை அவருடைய உடல்லேருந்து எடுத்துட்டு அந்த மாதிரி செஞ்சதுனால அந்த சிலையிலையும் அதோடைய டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும், சைஸில் அந்த செஞ்ச வடிவத்தில் எல்லாத்தையும் தெரியும். அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சிறப்புகள்லாம் வந்து இந்த கும்பகோணத்தை சுற்றி ஒரு 120 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கிற கோயில்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட இதில் வந்து 3 தேர், பெரிய தேர்கள், சாரகமாணி கோயிலுடைய பெரிய தேர், திருவாரூர் கோயில் தேர் அண்ட் திருப்பனந்தாள் தேர், இது 3ம் ஒரே ஆசாரி செஞ்சது, ஒரே அளவில், அந்த மாதிரி ஒரே விட்டத்தில் செஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சிறப்புகள் வந்து பலது இருக்குது. அதையெல்லாம் நம்ம வந்து மைன்யூட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு வந்து ஒரு 3 நாள் வந்து கும்பகோணத்தை சுற்றி ஸ்டே பண்ணி நீங்கள் வந்து பார்க்கணும். அதுக்கு வந்து நாங்கள் வந்து பர்சனலைஸ்டு சர்வீசஸாக வந்து டூர் கைடெல்லாம் ஏற்படுத்தி தரோம். நாங்கள் டூர் கைடோட
ஃபேமிலியோட நீங்கள் போகிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு வரலாற்று புராண கதைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு கைட்ஸ் வந்து நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம் எங்கள் ட்ராவல்ஸ் மூலியமாக எங்ககிட்ட பேக்கேஜஸ் எடுக்கிறவங்களுக்கு. ஓகே மேம். இப்போ பாத்தீங்கன்னா கும்பகோணத்திலேயே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் சொன்னீங்க, நிறைய பிளேஸ் உண்மையாவே தமிழ்நாட்டுல இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ மக்கள் உங்க மூலமா தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா டூர் போகக்கூடிய நபர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எதை சொல்லுவீங்க மேம்? முதல்ல வந்து நம்ம எது மாதிரியான டூர் போகிறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து உணரணும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து இப்போ வாரணாசி போகிறாங்க அப்படின்னா, இப்போ வாரணாசியோடு சேர்த்து நான் டெல்லி, ஆக்ரா, ஃபெத்தேக்பூர் சிக்ரி இதெல்லாம் வந்து நாட் அ ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ்ஸு. அதோடைய டிஸ்டன்ஸு, அதோடைய லேண்ட் தன்மை எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ ஸ்பிரிச்சுவல் டூர் போகிறாங்கன்னா வாரணாசி, பிரயாக்ராஜ், அயோத்தி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த மாதிரி அவங்க வந்து போகணும். இப்போ ஒரு டூர் போகிறோன்னா, ஹனிமூன் டூர் போகிறோன்னா அதுக்கு எந்த மாதிரி டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன நாலேஜ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா எங்களை மாதிரி ட்ராவல் ஏஜென்ட்ஸ்கிட்ட வந்து கேட்டால் நாங்கள் வந்து சஜஷன்ஸ் கொடுப்போம் கண்டிப்பாக. இப்போ ஹனிமூனுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான டெஸ்டினேஷன்ஸ் நாங்கள் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். இல்லை எங்களுக்கு வந்து சுற்றியும் பார்க்கணும், நிறைய எக்ஸ்ப்ளோரும் பண்ணணும், எங்களுக்கு டேஸ் இருக்குது, ஒரு 15 days நாங்கள் போகிறோம், அதனால எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே நாங்கள் வந்து ஹனிமூன் பேக்கேஜ் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டர்க்கி, யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அந்த மாதிரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம என்ன டூர் போகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த நிறைய பேருக்கு அந்த நாலேஜஸ் இருக்குது. இப்போ நம்ம நிறைய பேர் ட்ராவல் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கேஜ் பீப்புளாக இருக்கணும், மிட் ஏஜாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த நாலேஜ் வந்து இப்போ ரீல்ஸ் நிறைய பேர் போடுறாங்க. அதை பார்த்தெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் ட்ராவல் ஏஜென்சி நிறைய பேர் வந்து டெஸ்டினேஷன்ஸ் பற்றியெல்லாம் வந்து நிறைய நல்ல கருத்துக்கள்லாம் போடுறாங்க. அந்த டெஸ்டினேஷன்ஸில் என்னென்ன கிடைக்கும், என்னென்ன இருக்குது, எப்படி போகணும் அப்படிங்கிற இதெல்லாம் நிறைய வீடியோஸ் போடுறாங்க. நாங்களும் போட்டுட்ருக்கோம் எங்கள் கம்பெனிக்குன்னு இருக்கிற யூடியூப் பேஜில். அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்து நல்லா நாலேஜஸாக இருக்காங்க. அதையும் மீறி வந்து எங்களை மாதிரி ட்ராவல் ஏஜென்ட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து அந்த பேக்கேஜ் பண்ண வரும்போது நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நாங்களும் நல்ல சஜஷன்ஸ் கொடுப்போம். இப்போ இந்த ஏரியாவுக்கு போகிறீங்க, இங்கே இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கலாம், இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து சாப்பிடலாம், இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இங்கே போகணுன்னா நீங்கள் நிறைய நடக்கணும், இங்கே போகணுன்னா நீங்கள் நடக்க வேண்டாம், போன இடத்துல என்ட்ரி டிக்கெட்ஸ் வாங்கிட்டு நீங்கள் சுற்றி பார்க்கலாம், இங்கே போனால் நிறைய ஷோஸ் இருக்கும் உங்களுக்கு, அந்த ஷோஸ் வந்து நீங்கள் உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸ்லாம் நாங்கள் கொடுப்போம். ஸோ வந்து எந்த மாதிரியான டூர் நீங்கள் போகணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் எங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான பேக்கேஜஸை நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுப்போம், அதுக்கான சஜஷன்ஸையும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். ஓகே மேம். இப்போ வந்து நீங்க நிறைய டூர் பேக்கேஜ் பத்தி சொல்றீங்க, டூரிஸ்ட் அதாவது டூர் போறதுக்கான நிறைய ஆலோசனைகளையும் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ எவ்வளவு காஸ்ட்ல இருந்து இந்த பேக்கேஜ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும் மேம்? இப்போ இந்த காஸ்ட்டை பற்றி கேட்டால் இதில் வந்து நம்ம அதை குறித்து ஒரு பர்மனெண்ட் ரேட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஒரு டெஸ்டினேஷனும் வந்து சில நேரங்களில் வந்து ஹையாக இருக்கும், சில நேரங்களில் லோவாக இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்களுடைய தேவைகள் பொறுத்தும் அந்த காஸ்ட் மாறும். இப்போ ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து நார்மலாக ஸ்டாண்டர்ட் 3 star கேட்டகரியில் எங்களுக்கு வந்து எல்லாமே பேக்கேஜஸ் பண்ணி கொடுங்க, ரூம்ஸு, ட்ரான்ஸ்ஃபர்ஸு எல்லாமே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த காஸ்ட்டு வந்து மாறும். சிலர் வந்து எங்களுக்கு லக்ஸரியாக வந்து எங்களுக்கு எல்லாமே வந்து லக்ஸரி வெஹிக்கிள், லக்ஸரி ஸ்டே எல்லாமே 5 star 7 star அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கேற்ற மாதிரி வந்து காஸ்ட்டு மாறும். அது வந்து அந்த நபர்கள் தேர்ந்தெடுக்கும் அந்த ஊர், கண்ட்ரி ஆர் டெஸ்டினேஷனை பொறுத்து தான் வந்து காஸ்ட்டு. இதுக்கு வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து எதையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாயும் ஒரு பேக்கேஜ் பண்ணலாம் ஒரு டெஸ்டினேஷனுக்கு. அதையே வந்து நம்ம 50,000 1 லட்சத்துக்கு கூட பண்ணலாம் நம்ம. ஓகே மேம். இதுவரையும் நீங்க சுத்தி பார்த்ததுல நீங்க ரொம்ப லைக் பண்ண பிளேஸ்னு எதை சொல்லுவீங்க? நான் சுற்றி பார்த்ததுல வந்து 2 டெஸ்டினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச டெஸ்டினேஷன் சொல்லுவேன். ஒன்று வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து வாரணாசி, அயோத்தியா, பிரயாக்ராஜ். இது ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு மெடிக்கல் டூரிசம் மாதிரி ஒரு 2 பெரியவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களோட 75வது பிறந்த நாள், அவருடைய அந்த தாத்தாவோட 75வது பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக அவங்க பசங்க அவங்க எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நீங்கள் பர்சனலாக உங்கள் அப்பா அம்மா மாதிரி டேக் கேர் பண்ணி நீங்கள் கூப்பிட்டு போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க.
அதனால அவங்கள வந்து நான் திருச்சியிலேருந்து ஹைதராபாத் டு வாரணாசி போயிட்டு திரும்பவும் வரப்போ வந்து அயோத்தியா, கொல்கட்டா, திருச்சி நாங்கள் வந்து இறங்கணும். அந்த மாதிரி அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு வந்தேன். 2 நபர்கள் தான். அவங்கள வந்து முதல்ல நான் அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் டூரிசம் மாதிரி சொல்ல முடியாது, ஒரு பர்சனலைஸ்டு தான் அவங்க ஃபேமிலியே எனக்கு. அவங்கள அழைச்சிட்டு போனது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவமாக இருந்துச்சு. போயிட்டு வந்து வாரணாசி நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். நான் பேக்கேஜஸ் பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன், ஆனால் நான் இது வரைக்கும் போனது கிடையாது. ஸ்பிரிச்சுவலாக அந்த வாரணாசி, பிரயாக்ராஜ் அண்ட் அயோத்தியா போயிட்டு வந்தது வந்து ஒரு நார்த்தில் வந்து அந்த மாதிரி ஒரு ஏரியாஸ் பார்த்தது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருந்துச்சு. அவங்களையும் அழைச்சிக்கிட்டு ஒரு எல்லாத்தையும் அவங்களுக்கும் சரி பண்ணி கொடுத்துக்கிட்டே போனது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் சொல்லுவேன். அவங்களும் வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. இப்போ வந்து நான் வந்து கொல்கட்டாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணோம் அயோத்தியாவிலேருந்து ஃப்ளைட் ஏறிட்டு. ஆனால் வந்து அவங்க ஏமா 6 ஹவர்ஸ் வெயிட்டிங் இருக்கிற மாதிரி நீ ஃப்ளைட்டை போட்ட, நம்ம வந்து நேராக போயிருக்கலாம்ல அப்படிலாம் அவங்களும் சொல்லலை. அவங்களும் வந்து என்னோட சேர்ந்து அந்த கல்கட்டா ஏர்போர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. அவங்க நல்லா தான் இருந்தாங்க, 75 ஏஜ், பட் வந்து தே ஆர் வெல்த் வைஸ் அண்ட் ஹெல்த் வைஸ் வந்து நல்லா இருந்தாங்க. அதனால அந்த கல்கட்டா ஏர்போர்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 ஏக்கர் அதை ஃபுல்லாக அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க என்னோட சேர்ந்து. அது மாதிரி நான் கூட நடக்கிறதுக்கு சில இடங்கள் எல்லாம் அலுப்பு பட்டுட்டோல வந்து என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு முடியலப்பான்னு சொல்லி நான் உட்காந்துருவேன். அவங்க என்ன வந்து நான் அவங்கள டேக் கேர் பண்ணதை விட அவங்க 2 பேரும் என்ன டேக் கேர் பண்ணி நீ வா இந்த சாமியை பார்த்துட்டு வந்துடுவோம், அந்த இதை பார்த்துட்டு வந்துடுவோம் வா அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சிட்டு போனாங்க. அப்போ குளிக்கிற இடத்துலலாம் கூட வந்து பிரயாக்ராஜ் அப்படிங்கிற திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவோம், கங்கா யமுனா சரஸ்வதி. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நார்மலாக வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் டூரிசம் அப்படி போகிறதுல வந்து எனக்கு பிடிச்ச கண்ட்ரி வந்து துபாய் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து சேஃப்டி வந்து ரொம்ப மெயினாக இருக்கும் அங்கே. நான் வந்து 3 o'clockலாம் வந்து டாக்ஸி பிடிச்சி அங்கே வந்திருக்கேன். எந்த வித பயமுமே இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் வந்து ப்ரைவேட் டாக்ஸிஸ் பிடிச்சி வந்திருக்கேன். அதே மாதிரி வந்து விடிய காத்தால கூட கிளம்பி நான் வந்து பேக்கேஜ்க்காக போய் அரைவலுக்குலாம் நின்று இருக்கேன். அங்கே இருக்கிற ஏர்போர்ட்ஸில் ஷார்ஜா ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், துபாய் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸு, ரோட் சிஸ்டம், அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். துபாய் வந்து நான் ஒரு 3 times வந்து போயிருக்கேன், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். எனக்கு நான் போன கண்ட்ரீஸில் வந்து துபாய் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே மேம், இப்போ நீங்களுமே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போய் என்ஜாய் பண்ண மொமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணீங்க. ஸோ இதை தாண்டி இப்போ டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட்ல என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க? கவர்மெண்ட்ல வந்து டெஸ்டினேஷன் ஓரியன்டாக நிறையா டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பண்ணுறாங்க. அது வந்து அது டூரிசமை தான் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கும்பகோணம்ல ஒரு பஸ் ஸ்டாப்பு பெருசாக போட போகிறாங்க. அதுவுமே வந்து டூரிசம் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிறதுக்கான ஒரு விஷயந்தான். கவர்மெண்ட் வந்து எப்போவுமே வந்து மேக்ரோ அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பெரிய விஷயங்களாக தான் செய்யும். அதில் வந்து பயன்பெற அந்த ஒரு 10,000 பேர் பயன்பெறாங்க அப்படின்னா அதில் நம்மளும் டூரிசம் சம்மந்தப்பட்ட நாங்களும் தான் இருப்போம். அதில் அந்த மாதிரி தான் இருக்கும். டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ஏரியாவையும் போய் டெவலப் பண்ணுற ஒரு மொமெண்ட் வந்து இங்கே கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இன்னும் வரல. அந்தந்த கோயில்கள் சார்ந்து அந்தந்த டெஸ்டினேஷன் சார்ந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதான் வந்து தஞ்சாவூர் டூரிசம் ஃபோரம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு 4 இயர்ஸாக. அதில் நாங்களாம் வந்து மெம்பர்ஸாக இருக்கோம். அதே மாதிரி மதுரை டூரிசம் ஃபோரம் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து நாகப்பட்டினம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, டூரிசம் ஃபோரம் எங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி ராமேஸ்வரத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய டெஸ்டினேஷன்ஸ்லாம் வந்து டூரிசம் ஃபோரம் அப்படின்னு இது வந்து கலெக்டருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். அவங்க வந்து நேரடியாக வந்து டூரிசம்க்குன்னு சில சலுகைகள், அப்புறம் வந்து ஒரு ஹெரிட்டேஜ் வாக்கு கண்டக்ட் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த டூரிசம் டே 27th செப்டம்பர் வருது, வேர்ல்டு டூரிசம் டே. அதுக்கு வந்து ஒரு பெரிய விழா எடுத்து கொண்டாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த டூரிசம் ஃபோரம் வந்து நடத்தி கொண்டு இருக்கு. ஒரு 4 வருஷங்களாக நடத்திட்டு இருக்கு. சூப்பர் மேம். இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரியே இப்போ டூரிசம்க்கும் நிறைய வாண்டட்ஸ் இருக்கதான் இருக்கு. ஸோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிசினஸ், எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போதும் அதுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிச்சயமா இருக்கும். இது வந்து டிராவல்ஸ் தானே, இது வந்து ஒரு டூரிசம் கம்பெனி தானே அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் நிறைய பேருக்கு இருக்கலாம். பட் இதுக்கு பின்னாடி என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க? கஸ்டமரை தக்க வைத்துக் கொள்வது வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் இது.
இப்போ வந்து எங்ககிட்ட வந்து அவங்க ஒரு டொமஸ்டிக் பேக்கேஜ் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் வந்து வெல் டு டூவாக தான் பண்ணி கொடுத்துருப்போம் அவங்களுக்கு. அவங்களும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் கூடயும் ஷேர் பண்ணியிருக்காங்க. எங்களோட ரிவ்யூஸ் எல்லாமும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பேக்கேஜ் அப்படின்னு வரப்போ அவங்களுக்கு வந்து வேற ஒரு வெண்டார் அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த கஸ்டமர்ஸை வந்து நம்ம தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரகிளு. இந்த கஸ்டமர்ஸ் இருந்தால் தான், பேஸ் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த ட்ராவல் ஃபீல்டு எந்த பிஸ்னஸையுமே வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து கன்சிஸ்டன்சியாக அதை வந்து நடத்தி கொண்டு போக முடியும். அந்த ஒரு இதுக்காக நாங்கள் ரொம்ப மார்க்கெட்டிங்ஸு நிறைய இடத்துக்கு போய் நாங்கள் வந்து எக்ஸ்போஸ் போடுறது, ஒரு 3 நாட்கள் வந்து நின்ன இடத்துலையே நின்று நாங்கள் வந்து மீட்டிங்ஸ்லாம் லைன்ஸ் ரொட்டரி இந்த மாதிரியான பெரிய மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரீஜனல் மீட்டிங்ஸ் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அங்கே ஒரு 1000 பேர் வருவாங்க. அங்கே போய் நாங்கள் ஒரு 3 நாட்கள் வந்து இரவு பகல் பாராமல் நின்று அவங்களுக்கு வந்து பேக்கேஜஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, பேம்ப்ளெட்ஸ் எடுத்துகிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறோம். நாங்கள் வந்து எங்களை ரீச் பண்ணுறதுக்கு மக்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் மீடியா டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து நாங்கள் எங்களை ரீச் பண்ணுறதுக்கு கடுமையாக வந்து போராட வேண்டியதாக தான் இருக்குது. அது வந்து உடல் உழைப்பு சார்ந்து பணம் போட்டு எல்லா வகையிலையும் வந்து நாங்கள் அதை கன்சிஸ்டன்சியாக வந்து எல்லா இடத்துலையுமே நாங்கள் அதை செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த ஸ்ட்ரகிள் வந்து இங்கே இந்த ட்ராவல் ஃபீல்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே மேம். இப்போ வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் வந்து நீங்க ப்ரௌடா நினைச்ச மூமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும்ல, நானும் ஒரு உமன் ஆண்டர்பிரனரா சக்சஸ்ஃபுல்லா இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க என்னைக்காவது ப்ரௌடா ஃபீல் பண்ண மூமெண்ட்ஸ் பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுவேன். ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட உட்காந்து அவ்வளோ டவுட்ஸ் கேட்பாங்க, பயப்படுவாங்க ஒரு டெஸ்டினேஷனுக்கு ஃபஸ்ட்டு போகிறதுக்கு. ஏன்னா இந்தியன்ஸ்க்கு வந்து அந்த பயம் எப்போவுமே இருக்கும் நான் பார்த்த வரைக்கும். வேறு ஒரு டெஸ்டினேஷன் பக்கத்தில் இருக்க தாய்லாந்து, ஸ்ரீலங்கா போகிறதுனா கூட வந்து நமக்கு தமிழ் மட்டும்தான் தெரியுது, இங்கிலீஷ் அந்தளவுக்கு தெரியாது. அங்கே போயிட்டு நம்ம இறங்கி எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுவோம், நீங்கள் வந்து கைடெல்லாம் கரெக்டாக வந்துடுவாங்களா, எங்களுக்கு பிக்கப்புக்கு ஆள் இருப்பாங்களா, போவாங்களா, எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு வந்து நமக்கு ஃப்ளைட்டு ஏறுற வரைக்கும் அந்த கேள்விகள் வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அங்கே இறங்கிட்டு வந்து நமக்கு இறங்கிட்டோம் சேஃப், உங்கள் இது பிக்கப் பண்ணிட்டாங்க, உங்கள் கைடார் உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து அது 5 days டூராக இருக்கட்டும், 7 days டூராக இருக்கட்டும், எந்த வித டூருக்கும் எந்த வித எங்களுக்கு வந்து அந்த மெசேஜஸ் இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அவங்கள நாங்கள் இங்கேருந்தே வந்து கரெக்டாக அவங்களோட ஷெடியூல்ஸ் வந்து பண்ணியிருப்போம். எந்த தடங்களும் இல்லாமல் அந்த டூர் வந்து போய்கிட்டு இருக்கும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கும். இது கிடைக்கல, அது கிடைக்கல, இதை சொல்லாமல் விட்டுட்டாங்க, இதை சொல்லிட்டு இதை இங்கே கொடுக்காம விட்டுட்டாங்க, எங்களுக்கு இது வரல அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எந்த தகவலும் எங்களுக்கு வராது. எங்களோட வெண்டாஸ் எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிற எங்களோட வெண்டாஸும் எங்களுக்கு அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு எப்போவுமே ப்ரௌடாக இருக்கும். நம்ம வந்து முன்னாடி ஒரு 20 years பேக்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டூர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த டெஸ்டினேஷனை போய் முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே வந்து வெண்டார்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டைரெக்டாக பார்த்து டைப் பண்ணிட்டு வந்தால் தான் அந்த நம்பிக்கைக்குரிய டூரை வந்து நீங்கள் செய்ய முடியும். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கண்ட்ரி தான் போயிருக்கேன். ஆனால் நான் எல்லா கண்ட்ரியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 கண்ட்ரிஸ் கிட்ட நாங்கள் வந்து டூர் பேக்கேஜஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவ்வளோ கண்ட்ரியும் நம்ம போயிட்டு அதுக்கப்புறமா டூர் பேக்கேஜ் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு வயசும் இருக்காது, வாழ்க்கை இருக்காது. ஆனால் நம்ம இங்கே உட்கார்ந்த இடத்துலேருந்தே பண்ணுறோம். ஆனால் வந்து நம்மளால அது சரியா பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு ப்ரௌட் மூமெண்ட் எங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஓகே மேம். இதுவரையும் நம்மளுடைய அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிட்டு உங்களுடைய பிசினஸ் பத்தி, உங்களுடைய ஜேர்னி பத்தி நிறைய நல்ல விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தருணத்துல என்ன சொல்ல விரும்புறீங்க? வணக்கம். அதிரை நேயர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். உமன் அப்படின்னு வந்து நான் எப்போவுமே பார்த்தது கிடையாது. எனக்கு வந்து அந்த ஒரு உமன், அதனால் எனக்கு வந்து இதெல்லாம் சலுகைகள்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் எங்கேயும் வந்து எதிர்பார்த்தது கிடையாது. அது எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒரு பிஸ்னஸ் ஃபோரமில். ஏன்னா இங்கே ஆண் பெண் இருவரும் சமம் தான். ஆணுமே வந்து இங்கே ஸ்ட்ரகிள் தான் பண்ணுறாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணணும்னா அவங்க ஸ்ட்ரகிள் தான் பண்ணுறாங்க. இல்லை எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் அது வந்து ஸ்ட்ரகிள் தான் பண்ணுறாங்க.
பெண்ணுங்கிறதுனால நமக்காவது ஒரு 1-2 சலுகை ஏதாவது சொல்லப்போனால் வந்து ஒரு இடத்துல ஒரு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சலுகை கொடுப்பாங்க. ஆணுக்கு வந்து அந்த சலுகை கூட கிடைக்காது, ஆண்கிட்ட இருந்து கூட கிடைக்காது, அந்த மாதிரி இருக்கு. அதனால வந்து இதில் ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடு வந்து எப்போவுமே பிஸ்னஸில் இல்லை. எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டத்தில். அவங்களுடைய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் முதல்ல வந்து என்ன அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்கணும். ரெண்டாவது வந்து அவங்களுடைய ஃபைனான்ஷியல் சூழ்நிலை அண்ட் குடும்ப சூழ்நிலை. இப்போ நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய குடும்பத்துக்கு வந்து எந்த வித ஃபைனான்ஷியல் பேக்கப்பும் வந்து, அதாவது பின்னடைவு வந்துடாதுல்ல, முன்னேற்றம் வருது வரல அப்படிங்கிறது வந்து 2ஆம் பட்சம். இருக்கிற நிலைமையிலேருந்து பின்னோக்கி நம்ம போயிடக்கூடாது, கடனாளி ஆகி அந்த மாதிரி. அதை வந்து நம்ம முதல்ல வந்து தெளிவுபடுத்திக்கணும். இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குடும்பம் இதனால் எந்த விதத்துலையும் வந்து ஃபைனான்ஷியலாக பணத்தில் வந்து பின்னோக்கி போயிடாது, இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்டில் வந்து அவங்களால வாழ முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஊர்ஜிதம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை வந்து நம்மளோட பிஸ்னஸ் என்ன, அதுக்கு என்ன பண்ணணும், எது தேவை, இதெல்லாம் தெரிஞ்சு வந்து நம்ம வந்து பண்ணணும். அதை எப்போவுமே கற்றுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு பிஸ்னஸில் வந்து அப்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். மனுஷனாக இருந்தாலே வந்து அப்டேஷன் முக்கியம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது பிஸ்னஸில் வந்து இன்றைக்கி இருக்கிற நிலமையில வந்து ஒரு நாளைக்கு ஒரு புது விஷயங்கள், அந்தந்த பிஸ்னஸ்க்கே உரிய புது விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் இங்கே உட்காந்துருப்பேன், எனக்கே தெரியாது இந்த டெஸ்டினேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரோ கஸ்டமர் போயிட்டு வந்து எனக்கு சொல்லுவாங்க, மேடம் இந்த டெஸ்டினேஷன் ஓப்பன் ஆயிருக்கு, உங்களுக்கு தெரியாதா மேடம் அப்படின்னு. இங்கே வந்து புதுசாக க்ரூஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம வந்து அப்டேட்டடாக இருக்கணும். நான் வந்து அவங்களுக்கு சொல்லணும், சார் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இந்த க்ரூஸ் வந்து நியூவாக லான்ச் பண்ணுறாங்க, இந்த ஏரியாவில் வந்து இந்த க்ரூஸ் போகுது, அதனால் நீங்கள் வந்து அந்த போகக்கூடிய கஸ்டமருக்கு வந்து நம்ம சொல்லணும். அந்த மாதிரி அப்டேட்டடாக இருக்கணும் ஒரு விஷயத்துலையும். அதுதான் ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து முக்கியமான விஷயமா இருக்குது. ஓகே மேம், இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. அதிரை எஃப்எம் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அவங்க 10 இயர்ஸாக எஃப்எம் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு செய்தி அறிந்து வந்து ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா அதிராமப்பட்டினம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கிராமம் தான். கும்பகோணத்தில் கூட எனக்கு தெரிஞ்சு எஃப்எம்ஸ்லாம் இல்லை. இந்த காரைக்கால் எஃப்எம் இங்கே கேட்கறதுக்கே ரொம்ப பாடுபடணும், அதுவே இங்கே வந்து அந்த இது கிடைக்காது, அலைவரிசை வந்து கிடைக்காது. அப்படிப்பட்ட நிலைமையில் வந்து ஒரு 10-11 வருடங்களாக வந்து அதிராமப்பட்டினத்தில் இந்த அதிரை எஃப்எம் வந்து லான்ச் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப, அந்த செய்தியை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நேயர்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த எஃப்எம் வந்து நீங்கள் கேளுங்க. இதில் என்னுடைய ஜே ஹாலிடேஸ் நிறுவனம் வந்து நான் வந்து 11 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். எங்களை நீங்கள் உங்களுடைய ட்ராவல்ஸ் அண்ட் டூர் சம்மந்தமான அனைத்து சர்வீசஸ்க்கும் சேவைகளுக்கும் எங்களை அணுகலாம். எங்களுடைய நம்பர் வந்து 9843473002, 9629482801 அப்படிங்கிற நம்பர், 2 நம்பர்லேருந்தும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எப்போவுமே நாங்கள் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருப்போம். www.jholidays.in வெப்சைட்லையும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கூகுளில் வந்து ஜே ஹாலிடேஸ் கும்பகோணம்னு டைப் பண்ணாலே நாங்கள் வந்து எங்களோட காண்டாக்ட்ஸ், எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இந்த மாதிரி உங்களுடைய டூர் பேக்கேஜஸ் அண்ட் டூர் சர்வீசஸ்க்கு நீங்கள் வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் தாராளமாக. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம்.